தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 18வது பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணி கோப்பை வென்றது. இதற்கான வெற்றி கொண்டாட்டம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடந்தது. 35,000 பேர் மட்டுமே அமரக்கூடிய மைதானத்தில் 3 லட்சம் பேர் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி 11 பேர் இறந்தனர், பலர் காயமடைந்தனர். காங்கிரஸ் தலைமையிலான மாநில அரசின் சரியான திட்டமிடாத செயலை இறப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கர்நாடகா ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இதில் அரசின் மீது எந்த தவறும் இல்லை என முதல்வர் சித்தராமையாவும் துணை முதல்வர் சிவக்குமாரும் மாறி மாறி கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் சித்தராமையா சிவக்குமார் இடையிலான அதிகார போட்டியே சம்பவத்துக்கு காரணம் என பத்திரிகையாளர் ராஜ்தீப் கூறிய கருத்து பரபரப்பை கிளப்பியுள்ளது. அவர் பேசியதாவது: நம் நாட்டில் 2 வகை முதல்வர்கள் உள்ளனர். மோடி, மம்தா, நவீன் பட்நாயக், யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் முதல் வகையைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் செய்து முடிப்பார்கள். மீதமுள்ளவர்கள் 2வது வகையைச் சேர்ந்தவர்கள். கர்நாடகாவில் தற்போது 2வது வகை ஆட்சிதான் நடக்கிறது. அங்கு முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார் இடையே அதிகார போட்டி நடக்கிறது. தனியாருக்கு உரிமையான RCB அணியின் வெற்றியை கர்நாடக அரசு உரிமை கொண்டாட நினைத்தது. சிவக்குமார், சித்தராமையா இருதரப்பினரும் வெற்றியில் உரிமை கொண்டாடினர். கிரிக்கெட் வீரர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுக்க விரும்பினார். இவ்வளவு குறைவான நேரத்தில் வந்த உத்தரவால் கூட்டத்தை எங்களால் கையாள முடியவில்லை என பெங்களூரு போலீசார் கூறுகின்றனர். ஸ்டேடியத்துக்கு முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அறிவிப்பும் பிரச்சனைக்கு காரணமானது. அரசியல் தலைமை எப்போது பலவீனமடைகிறதோ, பிளவுபடுகிறதோ அங்கு அனைத்து பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும். இந்த விவகாரத்தில் போலீஸ் உயரதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இன்னும் கொஞ்ச நாளில் இதற்கு சிவக்குமார் தரப்புதான் காரணம் எனவும் சித்தராமையா தரப்புதான் காரணம் எனவும் இருதரப்பில் மாறி மாறி புகார் எழுப்புவர். இந்த நிகழ்ச்சிக்கு சிவக்குமார் தான் அனுமதி வழங்கியதாக சித்தராமையா தரப்பு கூறியது. சித்தராமையாவின் அரசியல் செயலாளர் தான் அனுமதி வழங்கியதாக சிவக்குமார் தரப்பு கூறியது. சித்தராமையா ஒரு நிகழ்ச்சியை தலைமை தாங்கினால் அதே சமயம் சிவக்குமார் மற்றொரு நிகழ்ச்சியை தலைமை தாங்குவதாக அறிவிப்பு வெளியானது. இப்படிப்பட்ட தருணத்தில் போலீஸ் கமிஷனர் என்ன செய்வார்? நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதில் கூட அதிகார போட்டி நிலவுகிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போலீஸ் அனுமதி வழங்கவில்லை என கமிஷனர் தயானந்த் கூறுகிறார். மொத்தத்தில் கர்நாடக காங்கிரஸில் நிகழ்ந்த அதிகார போட்டியே ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது என ராஜ்தீப் கூறினார். அவரின் இந்த கருத்து கர்நாடக மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது.